அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே மூணார் டாப் ஸ்டேஷன்ல இருந்து வட்டவாடா வரைக்கும் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போகிற பாதையில் என்னெல்லாம் இருக்கு, வட்டவாடாவில் என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முழு தகவல் உள்ள வீடியோவா இது இருக்கும். புதுசாக யாராவது வட்டவாடாவுக்கு போறீங்கன்னா இந்த வீடியோ ஒரு நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இது எக்ஸ்ப்ளோர் வித் சித்திக். வாங்க வீடியோக்குள்ள போவோம். டாப் ஸ்டேஷன்ல இருந்து ஒரே ரோடு தான். அப்படியே நம்ம போற பாதையில ஒரு சின்ன செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்ல நம்மளுடைய வண்டி நம்பரையும் மொபைல் நம்பரையும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்க பிளாஸ்டிக்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இன்னொரு விஷயம் நம்மகிட்ட கேட்பாங்க, அது என்னன்னா உள்ள தங்க போறீங்களா இல்லைன்னா அப்படியே ரிட்டர்ன் வர போறீங்களான்னு கேட்பாங்க. இப்போ நமக்கு எதுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் அந்த செக் போஸ்ட். பக்கத்துல இன்னொரு செக் போஸ்ட் தெரியும், அந்த கூரை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்பவே ஃபேமஸான எஸ்கேப் ரோடு. கொடைக்கானலுக்கு இங்கிருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த பாதை இப்போ போக முடியாது, அதை தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்மளை கேரளா ஃபாரஸ்ட் அந்த எல்லை வரைக்கும் அவங்க நம்மளை கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க. அதுக்கு தனியாக நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ அந்த செக் போஸ்ட்ல இருந்து உள்ளே போகிற இந்த பாதை, இது பார்க்கறதுக்கே ஒரு சின்ன கொடைக்கானல் மாதிரி தாங்க இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். இங்கே தேயிலை தோட்டமோ வேற எதுவுமே கிடையாது. நம்ம கொடைக்கானலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த இடமும் இருக்கும். மூணாரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். சமவெளிகளே பார்க்க முடியாது, ஆனால் இங்கே நிறைய சமவெளிகளை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மூணாறில் எங்கே பார்த்தாலும் தேயிலை தோட்டங்கள் மட்டும்தான் இருக்கும். இங்கே தேயிலை தோட்டங்களே பார்க்க முடியாது. இங்கே முழுக்க பழங்கள், காய்கறிகள், அந்த இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பாதையில் நிறைய காட்டு மிருகங்களை இதுக்கு முன்னாடி உள்ளவங்க பார்த்துருக்காங்க. இப்பயும் இருக்கும், ஆனால் நம்ம போகிற நேரத்தில் நம்ம ஒரு மிருகங்களை கூட பார்க்க முடியல. மூணாறுல இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடம் இருக்கும். எப்போ வந்தாலும் நீங்க மறக்காம இந்த வட்டவாடா பாருங்க. கொஞ்ச தூரம் நாம அந்த புல்வெளி சமவெளி மாதிரி இருக்கும். அந்த இடத்த கடந்து வரும்போது நமக்கு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த தைல மரங்கள் ரொம்பவே உயரமா சூப்பரா வளர்ந்துருக்கும். அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. செக் போஸ்ட்ல இருந்து வட்டவாடாவுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 8 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த 8 கிலோமீட்டருக்குள்ள நம்ம பயணிச்சு வர இந்த பாதை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை விட ரொம்ப சூப்பரான இடம் இந்த வட்டவாடா கிராமம் தான். அந்த மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற இடத்த கடந்த உடனேயே நமக்கு அந்த வட்டவாடாங்கிற ஒரு வில்லேஜுக்குள்ள தான் என்ட்ரு ஆகும். இந்த வீடியோ ஒரு முழு தகவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, இதுக்குள்ள நிறைய ரெசார்ட் இருக்கு, நிறைய ரூம்ஸ் வசதி எல்லாமே இருக்கு. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, 2 வீலரில் வர்றவங்க கொஞ்சம் ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் வரணும். ஏன்னா ரோடு ரொம்ப ரொம்ப மோசமான ரோடாக தான் இருக்கும். அதாவது நம்ம வட்டவாடா வில்லேஜில் இருந்து உள்ள ஒரு அருவி இருக்கு, அந்த அருவியை பார்க்க போகிறதுக்கும் சரி, இல்லை உள்ள அந்த வில்லேஜ் வெஜிடபிள் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஃபேமஸான அந்த வட்டவாடாவுடைய விவசாய இடங்கள் இப்போ நமக்கு தெரியுது பாருங்க. அந்த விவசாய இடங்களை போய் பார்க்குறதா இருந்தாலும் சரி, உள்ளே போகிறதுக்கு ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும்.
நீங்கள் காரில் வராதா இருந்தாலுமே ஒரு எக்ஸ்யூவி மாடலில் நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வண்டியில் வந்தால் ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வட்டவாடாங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் அந்த கிராமம். இங்கேருந்து நம்ம எங்கேயுமே போக முடியல. ஏன்னா ரோடு அவ்வளோ மோசம். அவ்வளோ மோசம்னா ரொம்ப மோசம். அதாவது 2 வீலரில் போக முடியாத அளவுக்கு மோசமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இங்கேருந்தே இந்த வட்டவாடாவை ஃபுல்லாக நாங்கள் கவர் பண்ணுறோம். ஆனால் உள்ள அருவி இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தனியாக ஜீப் வசதிலாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹனி மியூசியம் இருக்குது. அதில் நம்ம தேவையான தேன்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப விதவிதமான தேன்கள்லாம் அங்கே நிறையாவே இருக்குது. நமக்கு தேவையான தேன்கள் அங்கே வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் இந்த வட்டவாடாவுடைய சூப்பரான கிராமம். பார்க்குறதுக்கு கொடைக்கானல் மாதிரியே இருக்கும். இங்கே நீங்கள் ரெசார்ட்டை புக் பண்ணணும்னா ஆன்லைன்லையும் புக் பண்ணிக்கலாம், இங்கே வந்தும் புக் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல சூப்பரான ரெசார்ட்லாம் இங்கே இருக்குது. இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஏன்னா உள்ளுக்குள்ள ரோடு ரொம்ப மோசமாக இருந்ததுனால நம்ம உள்ளேலாம் போக முடியலை. இன்னொரு தடவை நம்ம வரும்போது நிச்சயமாக காரில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.